வணக்கம். ஜவைஜெட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். அதாவது ராத்திரியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவது மிகப்பெரிய ஒரு குற்றம். எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு விட்டு சந்தேகப்பட்டு சிபிஐ வழக்கு கேட்ட அந்த சிபிஐ விசாரணை கேட்ட அந்த வழக்கில் தாவேகாவினர் குறிப்பிட்டிருக்கிறாங்க. எப்படி ராத்திரியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுமதிக்க முடியும்? இதில் ஏதோ தவறு இருக்குது, சந்தேகம் இருக்குது, அதெல்லாம் அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னு தாவேகாவினர் சந்தேகப்பட்டு இன்றைக்கி அந்த மனுவுக்கு ஒன்றிய சுகாதாரத்துறை விளக்கம் சொல்லியிருக்காங்க. கரூரில் நடந்த சம்பவம் 41 பேர் பலி. இப்போ 41 பேருக்கு சட்டப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணக்கூடிய சமயத்தில் 41 பேர் அங்கே மக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க. கொடுங்கன்னு அவசரப்படுறாங்க. கண்ணீரும் கம்பளையுமா நின்றுட்டு இருக்காங்க. இது கூட தாவேகாவினருக்கு தெரியவில்லை. சிபிஐ விசாரணை மட்டும் வேணும் அப்படிங்கிறாங்க. காரணமே நீங்கள் தான் அப்படிங்கிறது அங்குள்ள மக்களுடைய ஒரு நிலைப்பாடு துண்டாக தெரிஞ்சு போச்சு. விஜய் ஊருக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பலவிதமான எதிர்ப்புகள் இன்னைக்கு போயிட்டு இருந்தாலுமே கூட சிபிஐ விசாரணை கேட்பது உங்களுடைய உரிமை இருந்தால் அதற்குள்ள ஒரு பாயிண்ட். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ரொம்ப அவசரமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதில் ரொம்ப ஏதோ சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. பொதுவாக இந்த ஷரத்து, இந்த ஒரு சட்ட திட்டங்கள் என்ன அப்படின்னா, பொதுவாக ஒரு போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறப்ப பகலில் செய்யணும், ரைட், ஓகே. அதே வேளையில் பகலில் செய்யறது ஒரு வகம், ரைட், ஓகே. அதே வேளையில் ஒரு அவசரம் நம்பர் 1. மற்றபடி அந்த ஹாஸ்பிட்டலில் எல்லா வசதி இருக்குப்பா, ஆமாம், ஒளி மற்ற எல்லா வசதி இருக்குது. மற்றபடி திடீர்னு ஒரு சில வழக்குகள் சம்மந்தப்பட்ட என்ன பண்ண அவசரமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை நீதிபதியிட்ட தாக்கல் பண்ணக்கூடிய ஒரு சூழல். அப்படிங்கிறப்ப வெளிச்சத்தில் வீடியோ எடுத்து அவங்களுக்கு போய் ஒப்படைக்கணும். அப்போ என்ன பண்ண முடியும்? அடுத்த நாள் விடிகிற வரைக்கும் உட்காந்துருக்க முடியுமா? அங்கே நீதிபதி அவங்க அவசரப்படுவாங்க ஒரு நீதி சொல்கிறதுக்கு. அப்படிங்கிறப்ப அது எந்த அளவுக்கு இந்த நவீன விஷயத்தில் வெளிப்பாடாக அதை ஏற்பாடு பண்ணுமோ, லைட்டை வச்சு, மற்றபடி அதுக்கு உண்டான ஏற்பாடை வச்சு, தொழில்நுட்பங்கள், மற்றபடி மருத்துவ வசதிகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஆன் பண்ணி ராத்திரியில் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம். அதுக்கு ஒன்றிய மருத்துவத்துறையை அனுமதி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் தெரியாமல் இன்றைக்கி தாவேகாவினர் என்ன ராத்திரியில் எப்படி நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. மருத்துவத்துறையினுடைய அந்த சில சரத்துகள் தெரியாமலே தாவேகாவினை இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரியாதனால தான் அந்த 41 பேர் பலியே. அந்த அடிப்படையில் பாதுகாப்பே தெரியாதவர்கள்